வெல்கம் டு ஆஸ்காஸ் ஃபெர்டிலிட்டி அண்ட் உமன் சென்டர். எல்லாருக்குமே வந்து பிக்கப் என்ற ப்ரொசீஜர் எக் ரிட்ரைவல்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றத பத்தி சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன். எக் பிக்கப் அப்படின்றது உங்களோட வளர்ந்த எக்கை வந்து ரிட்ரைவ் பண்றது. அதுக்கு முன்னாடி வந்து ட்ரிகர்ன்ற ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. அப்படி போட உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா எங்க சென்டருக்கே வந்து நீங்க போட்டுக்கலாம். அதை போட்டதுக்கு அப்புறம் மறுநாள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளட் டெஸ்ட், ஒரு ஓவுலேஷன் கிட் வந்து செக் பண்றது மட்டும்தான் இருக்கும். அதுக்கு மறுநாள் வந்து உங்களுக்கு எக் ரிட்ரைவ்ன்ற ப்ரொசீஜர் இருக்கும். நீங்க வரதுக்கு முன்னாடி நாள் வந்து 6 மணி நேரம் நீங்க சாப்பிடாம இருக்கணும். ப்ரொசீஜர் உங்களுக்கு 10 மணி அப்படின்னா அதுக்கு முன்னாடி 6 மணி நேரம் சாப்பிடாம இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு சுகர் இருக்கு, அதுக்கான டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அது எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, தைராய்டு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சமான தண்ணியில ஏர்லி மார்னிங் வந்து நீங்க அந்த தைராய்டு டேப்லெட் எடுத்துக்கணும். எடுத்துட்டு 10 மணிக்கு உங்களுக்கு ப்ரொசீஜர் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆயிடணும். அட்மிஷனுக்கு முன்னாடி உங்க கன்சர்ன்லாம் சைன் ஆயிருக்கா, நீங்க வந்து ஃபினான்ஸ் கிளியரன்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்க சைட்ல இருந்து நாங்க கிளாரிபிகேஷன் பண்ணிப்போம். அட்மிஷன் ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓடிக்கு வந்து நாங்க ரிசீவ் பண்ணிப்போம். ஓடிக்கு ரிசீவ் பண்ண உடனே வந்து ஐவி மூலயமா உங்களுக்கு ஒரு ட்ரிப்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். எதுக்காக நீங்க இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கீங்க, ஸோ அதனால உங்களுக்கு ஹைட்ரேஷன் பண்றதுக்காக ஐவி லைன் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஐவி லைன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம். ஸ்கின்ல டெஸ்டோஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் ஐவியா கொடுப்பாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்சிங் இருக்கு. ஓடி ட்ரெஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும். பேஷண்ட் கவுன் மட்டும் தான் போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து உங்க வேல்யூபிள் திங்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். நெய் பாலிஷ், காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பிக்கப்க்கு நீங்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க மேக்கப்லாம் போடக்கூடாது, நெய் பாலிஷ் வைக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ப்ரொசீஜர். அது மினிமம் இன்வைசிங் ப்ரொசீஜர். ஷார்ட் ஜே மூலியமா தான் அந்த ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. தேட்டருக்குள்ள உங்களை ஷிப் பண்ணதுக்கு அப்புறம் அனஸ்தட்டிஸ்ட், டாக்டர், ஃப்ளோர் நர்ஸ், ஸ்க்ரப் நர்ஸ், ஒரு டெக்னீஷியன், எம்ப்ராய்டரி குறிப்பிட்ட மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ப்ரொசீஜர் வந்து 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க ரெக்கவரி ரூம்ல ஷிப் பண்ணிடுவோம். ஷிப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 4 மணி நேரம் நீங்க வந்து என்பிஓ இருக்கும். அது எதுவுமே சாப்பிடக்கூடாது. அனஸ்தீசியால இருந்து நீங்க ரெக்கவர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் 4 மணி நேரம் கழிச்சு சிப் ஆஃப் த வாட்டர், அது கொஞ்சமா தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் வாமிட் எதுவும் வரலன்னா நீங்க மைல்டான ஃப்ளூயிட் ஃபர்ஸ்ட் குடிக்கணும். ஃப்ளூயிட் குடிச்சதுக்கு அப்புறம் ஜூஸோ ஏதாவது எடுத்துக்கணும். நீங்க ஜூஸ் எடுத்ததுக்கு அப்புறம் 1 ஹவர் கழிச்சு ஏதோ மைல்ட் டயட்டை சாப்பிடலாம். வாமிட்டிங் எதுவுமே இல்ல அப்படின்னா உங்களை டிஸ்சார்ஜ் சம்மரியோட தான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். போஸ்ட் ஆப்பா உங்களுக்கு வந்து என்னென்ன மெடிசன் எடுக்கணும், உங்களுக்கு இன்ஜெக்ஷன் ஏதாவது போட வேண்டியது இருந்தா நீங்க தினைக்கும் வந்து சென்டர்லயே போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வயிறு உபசனம், வேற ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துச்சு, லைட்டா ப்ளீடிங் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நார்மல். அதுக்கான மெடிசன்ஸ்லாம் நீங்க ரெகுலர் டயட் நீங்க எடுக்கும் போது அதெல்லாம் செட்டில் ஆயிடும். எக் எடுத்திருக்கோன்றத உங்களுக்கு நாங்க பிக்கப் பண்ணிக்க நாங்க சொல்லிடுவோம். மீதி டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மேம் வந்து மறுநாள் ரிவ்யூ அப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச்.